இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கை கொடுங்க. இந்த சேனலை தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இருக்குங்க. சரிங்களா? ஸோ என்ன தகவல் எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாமே எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிங்களோ ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஓட்டிங்கை மறக்காமல் அந்த ஓட் பண்ணிடுங்க. வெதர் நீங்கள் லைக் பண்ணாலும் சரி இல்லை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைனாலும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நியூ கண்டிஷனை பார்த்து நிறையா பேர் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி அவங்க மஸ்ட் பை ஃபார் கூப்பன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கம்பல்சரியாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறையா பேர்த்துடைய மன உளைச்சல்கள் இருக்குது. நிறையா பேர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் போயிட்டுருக்கும். சரி வாங்க, அவங்க 3 டைப் ஆஃப் இன்கம் என்ன, அவங்களுடைய கண்டிஷன் என்ன, ஸோ அவங்க கூப்பன்ஸை பை பண்ண சொல்கிறாங்க, இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட், அவங்களுடைய கண்டிஷன்ஸ், அடுத்தது அவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வர அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த பிளானை பற்றியும் அவங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பிளான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு 5000 பேர்த்தை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் 5000 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற அடுத்த பிளானுங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மைக்ரோ டாஸ்கர் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூப்பன் இன்கம் அப்படின்னு தனியாக ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இன்னொரு 5 டேஸ்க்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. கூப்பன் இன்கம்னா என்ன, ஸோ கூப்பன் இன்கமுக்கு நம்ம என்ன எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கூப்பன் இன்கம் அப்படின்னா நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வாங்குறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு போலை எஸ்பிஓட நோட்டீஸ் போல கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் போல் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு போலையும், கன்டினியூ பண்ண விருப்பம் இல்லை நான் எக்ஸிட் ஆகிறேன் எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோடைய செகண்ட் போலையும் நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒர்க்கு, இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒர்க்கு, அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒர்க்கு, அவங்களுக்கு எவ்வளவு சேல்ரி, இப்போது கண்டென்ட் ரைட்டருடைய சேல்ரி எவ்வளவா இருக்கும், இன்ஃப்ளூயன்சருடைய சேல்ரி எவ்வளவா இருக்கும், மைக்ரோ டாஸ்கருடைய சேல்ரி எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க பாருங்கள். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா 3500 பர் மந்த்து, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் 3500 பர் மந்த் இருக்குங்க. மைக்ரோ டாஸ்க் ரைட்டர் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அப்படிங்கிற பர் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 4 to 6 மந்த் பீரியடில் நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியாக இருக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா அவங்க பிளாக் ரைட்டராக இருப்பாங்க. போஸ்டிங் பண்ணி கண்டென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3500 அப்படிங்கிறது பர் மந்த்தாக இருக்கும். அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருடைய ஒர்க் என்னவாக இருக்குன்னா வீடியோ எடிட்டிங்காக இருக்குங்க. உங்களோட வீடியோ எடிட்டிங்கை யூடியூப்பில் போடுற மாதிரி இருக்கும். மைக்ரோ டாஸ்கருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல் அண்ட் ஷேரு, வீடியோவுக்கு ஒப்பீனியன் கொடுக்கறது, சரிங்களா, ரேட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பின்னாடி நம்மளோட சேலரி எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருடைய சேலரி 15000 பர் மந்த்தும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருடைய சேலரி 15000 பர் மந்த்தாக இருக்கும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருடைய சேலரி 10000 பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஆஃப்டர் 10 மந்த் கழிச்சு தானுங்க. சரிங்களா? அவங்க சேலரி எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10000, இந்த 15000 அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் பார்த்தீங்கன்னா 5000 அப்படிங்கிற மேக்ஸிமம் 5000. மைக்ரோ டாஸ்கருடைய ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் சேலரியெல்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மினிமம் 8 ஹவர்ஸ்லேருந்து 1 வீக்குக்குள்ளே சேலரி போடுற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றியான ஒவ்வொரு ஒர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓடைய லீகல் ரீசன் எதனால் அவங்க வந்து அப்கிரேட் இன்கம் கிடையாதுங்கிறாங்க. எஸ்பிஓ இன்ட்ரோ போனஸ் ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் லா படி பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்எம் ஸ்கீமோ ஸ்பான்சி ஸ்கீமோ பிரமிட் ஸ்கீமோ நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் வந்து அப்கிரேட் இன்கம் கிடையாது. அதே மாதிரி இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுன்ட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக உங்களுக்கு வந்து இன்கம் தர்றதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் கேரண்டியாக அந்த சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைம் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து வித்தின் டைமுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டிஜிட்டல் கண்டென்ட் சேல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கும் ஒர்க்கிங் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஒர்க்கர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 to 5 டாஸ்க்காக இருக்கும். இது வந்து வீக்லி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு தான் அந்த வீக்குக்கே. ஆனால் டைம் வந்து லிமிட் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் அதே மாதிரி தான் ஒரு டாஸ்க்கு தான் 1 வீக் ஃபுல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இன்கம் இருக்கும், ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் இருக்கும், கூப்பன் இன்கம் இருக்கும். ஸோ அந்த கூப்பன் இன்கம் தான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய இஷ்யூஸாக போயிட்டுருக்கு எஸ்பிஓக்குள்ளே. ஸோ நிறைய பேர் வந்து நான் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம ஒரு 2000 பே பண்ணியிருப்போம், 6500 பே பண்ணியிருப்போம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்ன தர போகிறாங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை தர போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ போட போகிறீங்க. சரிங்களா? அது நீங்கள் லைவாகவே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அந்த மொபைல் ஃபோனை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து அது ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி உங்களுடைய ஓன் வாய்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களோட ஃபேஸ்லாம் காமிக்கணும் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லேருந்து 15 to 20% ப்ராடக்ட் கமிஷன் தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் பர்ச்சேசிங் த திங்ஸை பொறுத்துக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து கமிஷன் அமௌண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எந்த ஷாப்பில் பை பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஷாப்பில் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ மெயினாக என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூப்பன் பை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிறையா பேர்த்துடைய ஆதங்கமாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து நான் வந்து ஏன் கூப்பனை பை பண்ணணும், இதுக்கப்புறம் நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா பேர்த்தோட மைண்டில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? எஸ்பிஓவில் வந்து நம்ம மறுபடியும் கன்டினியூ பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாமா, நம்மளுடைய ரீஃபண்டே வாங்கிக்கலாமா, நான் இனிமேல் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்மளுடைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்பிஓவில் எந்த மாதிரியான ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.